Hello Cosmics, my name is Cosmo. இது என்னோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ யூடியூப் சேனல். அதாவது என்னோட யூடியூப் சேனல் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது டேட் 2025 28/10/2025. இப்போது என்னோட யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ போடுறேன். இட்ஸ் மை ஸ்டார்ட். அப்படின்னு என்னோட யூடியூப் கரியர் எப்படி போகுதுன்னு தெரியல. Content creating is one of my favorite work, like one of the favorite careerன்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான சான்ஸு கிடச்சிருக்கு. கிடச்சிருக்குன்றதை விட நான் உருவாக்கியிருக்கேன்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். மை நேம் இஸ் காஸ்மோ. அண்ட் எனக்கு நேச்சர் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஸ்பேஸ், ஆஸ்ட்ரானமி பற்றி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. மோஸ்ட்லி நான் ஆஸ்ட்ரானமி பற்றி தான் படிச்சுட்ருப்பேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்பேஸ் பற்றி தான் படிச்சுட்ருப்பேன். பட் ஸ்பேஸில் எனக்கு சயின்டிஃபிக்கலாக தியரிட்டிக்கலாக என்னால் மற்றவங்க கூட கன்வர்சேட் பண்ண முடியும். மேத்தமெட்டிக்கலாகவும் இல்லை அதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க. அது பேர் என்ன, ஃபிசிக்ஸ், அந்த மாதிரி என்னால் கான்வர்சேட் பண்ண முடியாது. எனக்கு அது மட்டும்தான் தெரியாது. பட் அதுவும் கற்றுக்கிற ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து மேத்தமெட்டிக்ஸும் வராது, ஃபிசிக்ஸும் வராது. ரெண்டையுமே வெறுக்கிற குரூப்பில் நான் இருந்தேன். பட் இப்போ தான் அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ அண்ட் நான் ஒரு ஏத்திஸ்ட். நிறைய புக்ஸ் படிப்பேன்லாம் சொல்ல மாட்டேன். மோஸ்ட்லி புக்ஸ் படிக்கவே மாட்டேன். எல்லாமே ChatGPT இல்லை கூகுளில் தான் பார்த்துட்ருப்பேன். இல்லை யூடியூப்பில் பார்த்து கற்றுக்குறேன். நான் ரொம்ப லேசி கிடையாது. ஒரு 50% டிசிப்ளினாக இருப்பேன். அண்ட் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட் பர்சன். என்னோட கான்ஃபிடென்ட்டை எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உடைக்க முடியாது. Fuck. என்ன சொல்லிட்டு இருந்தேன், கான்ஃபிடென்ட். பிகாஸ் நான் அவ்வளோ ஒரு ரொம்ப கான்ஃபிடென்ட் பர்சன். எல்லா விஷயத்தையுமே துணிச்சலாக இறங்குவேன். ஏன்னா பிகாஸ் ஏத்திஸ்ட். ஏன்னா நான் எல்லாத்தையுமே சயின்டிஃபிக்கலாக தான் பார்ப்பேன். ஸோ சயின்டிஃபிக் வேல பார்க்கும்போது அது உங்களுக்கு சின்னதாக தான் இருக்கும். நீங்கள் எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் ஃபிலாசபியாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பெருசாக தெரியும். பட் நீங்கள் அதுவே சயின்டிஃபிக் வேல பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் லிட்டில். நீங்கள் பெருசாக நினச்ச ஒரு விஷயம் சயின்ஸுக்கு போகும்போது சின்னதாகிடும். சயின்ஸில் பெருசாக இருக்க விஷயம் அது ஃபிலாசபிக்கு போகும்போது ரொம்ப பெருசாகிடும். இதுதான் சயின்ஸுக்கு ஃபிலாசபிக்கு இருக்க வித்தியாசம். ஃபிலாசபி ஒரு வகையான மாயை. அது ஒரு தியரிட்டிக்கலாக சொல்கிறது இருக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு. பட் சயின்ஸுன்றது இருக்கிறத அப்படியே ஒரு கன்ஃபர்மேஷனோட, மேத்தமெட்டிக் கால்குலேஷனோட கண்டிப்பாக இருக்குன்ற ஒரு கன்ஃபர்மேஷனில் சொல்கிறது தான் சயின்ஸ். அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சயின்ஸை விரும்புகிறாங்க. அப்படி ரியாலிட்டியை பிடிக்காதவங்க இல்லை அவங்களோட சிச்சுவேஷன்னாலையும் அவங்க பார்த்து வளர்ந்ததுனாலையும் சில ஃபிலாசபியை ரொம்ப விரும்புகிறாங்க. இவ்வளோதான் கைஸ். பட் இவங்க ரெண்டு பேத்துக்கு என்ன வித்தியாசம்னா, சயின்ஸை விரும்புகிறவங்க மோஸ்ட்லி ரியாலிட்டியை விரும்புவாங்க. ரியல் லைஃப்பில் என்ன பண்ணணும், ரியல் லைஃப்பில் நம்ம எப்படி சாதிக்கணும்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இவங்க லிட்டரலி எல்லாத்தையுமே ரியல் லைஃப்பை பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் ஃபிலாசபிக்கலாக யோசிக்கிறவங்க எல்லாத்தையும் இமேஜினேஷன்லேயே பண்ணிட்டு இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த பர்சன். நானுமே நிறைய பேரை பார்த்துருக்கேன். பட் இந்த ஃபிலாசபின்றது நம்மளோட பிரெயினில் ஒரு டிஃபால்ட்டாகவே இருக்கும். இமேஜினேஷன்றது நம்ம அனிமி பார்த்தாலோ இல்லை அனிமேஷன் பார்த்தாலோ பிடிச்ச கேரக்டர் நம்ம பிரெயின்லேயே சுற்றிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஃபிலாசபிக், அதாவது நம்ம பிரெயின்குள்ளே நடக்கிற ஒரு விதமான அனிமேஷன். அது ஒரு வகையான ஃபிலாசபிக்கல் வேல தான் வரும்னு நினைக்கிறேன். அதை பற்றி சரியாக தெரியல. பட் இந்த மாதிரியான இமேஜினேஷனை க்ரியேட் பண்ணி வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கவங்க ஃபிலாசபிக்கலில் இருக்கவங்க. சயின்ஸில் வர்றவங்க ரியாலிட்டி விரும்புவாங்க. தட்ஸ் ரெண்டு குவாலிட்டி. இதில் நடுவில் இருக்கேன்னு சொல்லிட்டு ஓபி அடிச்சுட்டு இருப்பாங்க ஒருத்தவங்க. அவங்களுக்கு சரியாக முடிவெடுக்க கூட தெரியாது. அவங்க லிட்டரலி கன்ஃபியூஷன்ஸில் இருப்பாங்க. ஃபிலாசபிக்கலும் சயின்ஸையும் ஒன்று சேர்த்து ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருப்பாங்க. ஸோ இந்த 3 ஸ்டேஜஸில் 2 ஸ்டேஜஸ் தான் ஒரு ஸ்டாண்டில் இருப்பாங்க. அந்த சென்டரில் இருக்கவங்க எந்த ஸ்டாண்டும் இருக்காது. அவங்க கன்ஃபியூஷன்லேயே இருப்பாங்க. 2 ஸ்டாண்ட்லேயுமே இந்த பக்கம் இருக்கா இந்த பக்கம் இருக்கா அப்படின்னு வச்சுட்டு இருப்பாங்க. இட்ஸ் ரியலி ஃபக்கிங் கிரேசி கைஸ். ஓகே, தட்ஸ் இட். நான் இப்போது எந்த கான்செப்ட் இல்லைன்னு சொல்லிட்டு சும்மா பேச வந்தேன். நல்ல கண்டென்ட் எனக்குள்ள என்ன தோணுச்சோ பேசுகிறேன். தட்ஸ் இட் கைஸ். இட்ஸ் மை வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you later. Stay peace of your life guys. Bye bye.